மனிதர்கள் உழைக்க வேண்டிய வயதில் உழைக்க வேண்டும். முடிந்த அளவு செல்வத்தை சேர்க்க வேண்டும். அவற்றை பயன்படுத்தி நீரும் இந்த வாழ்வில் உயர்வான மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும். மதிப்பாக வாழ வேண்டும். உனக்கு நீரே தேவையானதை தேடிக்கொள்ள வேண்டும். அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நவீனங்களையும் அனுபவிக்க வேண்டும். மனிதராக பிறந்த உனக்கு மட்டுமல்ல, எல்லோருடைய ஆசையும் தேவையும் இவைதான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நீர் நல்ல எண்ணத்துடன் நேர்மையாக உழைத்ததை மட்டுமே நீர் அனுபவிக்க முடியும். இல்லாவிடில் வேறு நபர்களே நீர் உழைத்ததை கூட அனுபவிக்க வேண்டி வரும். நீர் மறுபிறவி எடுத்தாலும் நீர் நேர்மையாக உழைத்து சேமித்த செல்வம் மட்டுமே உன் அடுத்த பிறவியில் ராசா வீட்டில் பிறப்பதா ஏழை வீட்டில் பிறப்பதா என்பதை நிச்சயிக்கும். மற்றொரு உண்மை உள்ளது. நீர் நல்லெண்ணத்துடன் நேர்மையாக உழைத்திருந்தால் உன் ஆயுள் வரை நல்லெண்ணத்துடன் பயன்படுத்தி இன்பமும் அடையலாம், சுகமும் அடையலாம், மன நிறைவும் பெறலாம். நேர்மையற்ற முறையில் உழைத்திருந்தால் அந்த செல்வம் உன் கண் முன்னே அழிவதையும், பெருநோய் பிடித்து செலவழிப்பதையும், துன்பப்படுவதையும், மன அமைதியின்றி நீர் நேர்மையற்ற வழியில் உழைத்து சேர்த்தவற்றை இப்பிறவிலும் அனுபவிக்க முடியாமல் போகும். சில வேளை அந்த செல்வத்தை அளிக்க உனக்கு ஒரு பிள்ளை இந்த பிறவியில் வந்து சேரலாம். அவனும் உன் மன அமைதியை இழப்புக்கு காரணமாகலாம். உன் சொந்தமாக கொண்ட சொத்துக்களை உன் சொந்தங்களுக்கு பிரித்து கொடுத்திருந்தால் அவர்கள் பிறப்பில் மட்டுமே பயன்படுத்தலாம். நீர் நேர்மையாக உழைத்து சேர்த்த செல்வத்தை நீர் எப்படியும் செலவிடலாம். உன் பிள்ளைகளுக்கும் செலவிடலாம், பிரித்தும் கொடுக்கலாம். மற்ற ஏழை எளியவர்களுக்கும் தானமாக தர்மமாக செலவிடலாம். நாட்டில் பாடசாலைகளுக்கு, வைத்தியசாலைகளுக்கு செலவிடலாம். தர்ம போதனைகளுக்கு செலவிடலாம். கோயில் கட்டி முருகக் கடவுளை அதில் குடியிருத்தலாம். உன் பிள்ளைகள் என நீர் இனங்காண்கிறவர்களும் உலகத்தில் உள்ள ஏனைய ஆன்மாக்களுக்கு சமமானவர்களே. நீர் நேர்மையாக உழைத்து சேர்த்த செல்வத்தில் உன் பிள்ளைகள் உட்பட ஏனைய எல்லா ஆன்மாக்களுக்கும் செலவிட்ட தொகை அவ்வளவும் உன் சேமிப்புத்தான். நீர் நேர்மையாக உழைத்து சேர்த்த செல்வத்தில் நீர் இப்பிறவியில் உனக்காக பயன்படுத்தியவை போக மீதியாக பிள்ளைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நல்லெண்ணத்துடன் செலவிட்ட எல்லாம் சேர்ந்த கூட்டுத்தொகை நீர் அடுத்த பிறவி எடுக்க வந்தால் அந்த பிறப்பில் நீ ராஜா குடும்பத்தில் பிறப்பதா பிச்சைக்காரன் குடும்பத்தில் பிறப்பதா என்பதை நிச்சயிக்கும். இந்த பிறப்பில் உங்கள் பிள்ளையாக இருப்பவர்களும் அவர்கள் சொந்தமாக நேர்மையாக உழைத்து சேர்த்த செல்வம் மட்டுமே அடுத்த பிறப்பில் அவர்களுக்கு ராஜா குடும்பத்தில் பிறப்பதா பிச்சைக்காரன் குடும்பத்தில் பிறப்பதா என்பதை நிச்சயிக்கும். அப்பந்தந்த சொத்தோ பரம்பரை சொத்தோ அடுத்த பிறப்பு சூழலை நிச்சயிக்க மாட்டாது. கல்வியோ செல்வமோ வீரமோ எதுவாக இருந்தாலும் நீர் நல்லெண்ணத்துடன் நேர்மையாக சேர்த்தவை மட்டுமே மறுபிறவி எடுக்க நேரிட்டால் அந்த பிறவிக்கும் உமக்கு துணையாக வரும். உன் பிள்ளையும் கூட வராது, உன் மனைவியும் கூட வர மாட்டாள். உன் உடன்கட்டை ஏற இப்பொழுதே இந்த சமூகம் அங்கீகரிக்க மாட்டாது. அது நல்லெண்ணமும் இல்லை. மூட நம்பிக்கை என்பது புரிந்துவிட்டது. அவர்கள் சுடலையுடன் நின்று விடுவார்கள். இந்த பிறப்பில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கும் உதவி செய்து இன்பத்தையும் பேரின்பத்தையும் அடைய முயற்சிக்க வேண்டும். அல்லது அடுத்த பிறவிக்காவது நல்ல இருப்பை சொத்தை கொண்டு போக நல்லெண்ணத்துடன் நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல செயல்களை செய்யுங்கள். இப்பொழுது நல்ல எண்ணத்துடன் இருங்கள். இது முடியாத வேலை இல்லை. விஞ்ஞானிகளான நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்றோர் கோட்பாடுகளையும் இன்னும் சிலவற்றை சிந்தித்துத்தான் முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது என அவர்கள் சொன்னவற்றையும் நம்புவீர்கள். ஒன்றை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். நல்லெண்ண பயிற்சியில் ஈடுபடுங்கள். எம்மை போல மன அமைதி என்னும் பெரும் செல்வத்தை பெறலாம் என சொல்லும் எல்லாவற்றையும் துறந்த மெய் அறிஞர்களான ஞானிகள் சொல்வதை நம்ப மாட்டீர்கள். அவர்கள் வேலை நல்லெண்ணத்தை போதிப்பது மட்டும்தான். தீர்மானம் எடுப்பது உங்கள் வேலை என்று முத்தையா முனிவர் சொன்னார். நீங்கள் ஒன்றையும் துறந்து விட வேண்டாம். எல்லாவற்றையும் துறந்தால் எப்படி இன்பத்தை அனுபவிக்க முடியும்? சடை வளரவிட போகிறாயா? தாடி விட போகிறாயா? கோபனம் கட்ட போகிறாயா? சாப்பிடாமல் இருக்க போகிறாயா? அப்படி என்றால் ஒரு மனிதரும் இல்லாத காட்டுக்குள் போய் இருந்து தியானம் செய்ய போகிறாயா? சமூகத்தில் வாழ எது நல்லெண்ணம் என உனக்கு படுகிறதோ அப்படி தீர்மானம் எடு. ஐம்புல இன்ப நுகர்வை எல்லை மீறாது நல்லெண்ணத்துடன் அனுபவிக்க முயற்சி செய். உலகியல்
உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சி செய். மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் சிலவற்றை விலைக்கு நீரும் மாறப்பார். தானாக உன்னை விட்டு விலகுகிறவை பற்றி மனம் தளராது எல்லாம் நல்லவற்றுக்கு என்று விட்டுவிடு. சிலவற்றை நம்பு. நீ ஏற்றுக்கொண்ட குருவை கடவுளை நம்புவது போல திடமாக நம்பு. நல்லெண்ணத்தை நம்பு. கவலையினால் துன்பமே தவிர இன்பம் எதுவும் இல்லை. ஆகவே அதனை மாற உன் கடமையை நல்லெண்ணத்துடன் நிறைவேற்று. பிரதிபலனை கூட எதிர்பார்க்காதே. எதிர்காலத்தை கடவுளிடம் ஒப்படைத்து விடுது. உன் இலட்சியத்தை கைவிடாது தொடர்ந்து முன்னேறு. நல்லெண்ணம் உன் மனதுக்கு அமைதி தரும். உடல் சுகத்தையும் மனச்சுகத்தையும் தருவதோடு கோபம், பொறாமை, உணர்ச்சி வசப்படல் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பையும் தரும் என நம்பு. அப்போது உன் இல்வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இன்பமானதே அன்றே துன்பமானதல்ல என்பதை உன் இறப்புக்கு முன்னரே நீர் உணர்வீர். நீர் அம்மாவாக இருந்தால் என்ன, அப்பாவாக இருந்தால் என்ன, அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியாக இருந்தால் என்ன, அக்காவாக இருந்தால் என்ன, தங்கையாக இருந்தால் என்ன, எல்லோரும் தனித்தனியான வேறான ஆன்மாக்களே. உலகத்துள்ள மற்ற ஆன்மாக்கள் போல அவர்களும் அதே விதமான ஆன்மாக்களே. நல்லெண்ணத்துடன் நீங்கள் இப்பிறப்பில் சேர்த்த நல்லெண்ண சொத்துகளான கல்வி, செல்வம், வீரம் என்பவற்றை நீர் இன்னும் 7 பிறவி எடுக்க வேண்டி வந்தாலும் உன்னோடு வரும். பரம்பரை சொத்து உன்னோடு ஒருபோதும் வராது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். உன் நல்லெண்ண சொத்து உன்னை நல்லவராக்கும், வல்லவராக்கும். உன்னை மனித உடலில் தெய்வமாக்கும். நீர் செத்தாலும் உன்னை நன்றியுள்ள மக்கள் கடவுளாக எண்ணி கோயில் கட்டி சிலையாக்கி கும்பிடுவார்கள். நீர் அந்த சிலைகளில் மனித சமூகம் இருக்கும் வரை உயிர் வாழ்வாய். உனக்கு இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. இதுவே பிறவா வரம். முருக கடவுளுக்கு ஒருபோதும் இறப்பில்லை. எங்கே கோயில் கட்டினாலும் அங்கே சிலைக்குள் இருப்பார். ஒரே நேரத்தில் ஆறறிவுபடுத்த மனிதருக்கு மட்டும் எல்லா இடங்களிலும் செய்வார். எங்கும் இருக்கிறார். அன்று ஒரு நாள் சுகமடைந்த இப்பொழுது சிலைகளுக்குள் இருக்கும் முருக கடவுளை நீரும் கண்டு பேச முயற்சி செய். எல்லோரும் கடவுளாகி விட்டால் யார் கோயில் கட்டுவார் என்று கேட்டீரானால், அப்படி கேட்கின்ற நீர் இருக்கும் வரை கோயிலும் இருக்கும். அதில் சிலை வடிவில் முருக கடவுளும் இருப்பார். உனக்குத்தான் முருக கடவுள் தெரிய மாட்டார். ஆறறிவு படைத்த மனிதன் மட்டும் சிலையில் இருக்கும் கடவுளை காண்பான் என முத்தையா சுவாமிகள் சொன்னார்.